ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தவசி ஹெர்பல்ஸில் நம்ம இன்றைக்கி ஒரு சோப் ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். ரோஸ் பயோ என்சைமை வச்சு முல்தானிமிட்டி சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ அளவு சோப் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்றதை பார்த்துருவோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ரோஸ் பயோ என்சைம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். 850 கிராம் தேங்காய் எண்ணெய். இது ஒரு கஸ்டமரோட ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எனக்கு ரோஸ் பயோ என்சைம் வச்சு பஞ்சாராஸ் முல்தானிமிட்டி ஆரஞ்சு ஃப்ளேவரில் உள்ளதை சேர்த்து எனக்கு சோப் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஆர்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 50 கிராம் விளக்கெண்ணெய். எண்ணெய்களை கூடிய மட்டும் மரச்சக்க எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. எண்ணெய் எந்தளவு தரமாக இருக்கோ அந்தளவு தான் நமக்கு அவுட்புட் வரும். $100 grams butter, $175 கிராம் ரோஸ் பயோ என்சைம் இப்போ இதில் ஊற்றிக்கிறலாம். பயோ என்சைம் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோடு அது மிக்ஸ் ஆகிறப்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பயோ என்சைம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டர்லாம் ஈஸியாக கரைஞ்சிரும். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரை எடுக்கலை, ஹேண்ட் பீட்டரே யூஸ் பண்ணிக்கலான்னு செய்கிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. பயோ என்சைமில் செய்கிறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர்லாம் நல்லா கரைஞ்சிடணும். ஆயில் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் பயோ என்சைமில் சோப் செய்கிறப்ப சோப்போட கிரேடு ரொம்ப ஹை கிரேடாக இருக்கும். இப்போ 20 கிராம் முல்தானிமிட்டி பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். ஆயிலே பவுடரை போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லை சேர்க்குறதுக்கு முன்னாடியே பவுடரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். லை சேர்த்துட்டோம்னா நமக்கு அதிக டைம் இருக்காது, டக்குன்னு சோப் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே ஆயிலே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பவுடர் மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முல்தானி மெட்டின்றது ஒரு வகையான மண் தான். ஆனால் இதில் இருக்க சத்துக்கள் அபரிவிதமானது. முல்தானி மெட்டியை ரெகுலராக நம்ம ஸ்கின்னுக்கு பயன்படுத்துகிறப்ப நம்ம ஸ்கின்னோட டோனே நல்லா சேஞ்ச் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். முகத்தில் உள்ள அடர் கருமைகளெல்லாம் மறைக்கவும் ஆற்றல் இந்த முல்தானி மெட்டிக்கு உண்டு. இப்போ இதோட லை சேர்த்துக்கரலாம். 175 கிராம் தண்ணியில் 175 கிராம் காஸ்டிக் சோடா போட்டு நான் லை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். லையை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏதாவது கரையாமல் காஸ்டிக் சோடா ஏதாவது இருந்தாலும் நம்ம இங்கேனே ஃபில்டர் பண்ணிடலாம். நமக்கு தெரியாமல் 1-2 கட்டிகளாக இருந்துட்டால் அது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. முல்தானி மெட்டியை நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணியிருப்போம். பெர்ஃப்யூம் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பெர்ஃப்யூம் நான் 30 கிராம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பெர்ஃப்யூம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய கஸ்டமர் சொன்ன பெர்ஃப்யூமை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராமுக்கு 3 கிராம் கணக்கு. நான் இன்றைக்கி 1 கிலோ சோப் செய்கிறேன். அதனால் 30 கிராம் பெர்ஃப்யூம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். முல்தானி மெட்டியை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப நம்ம அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் போட்டிருப்பீங்க. பரு வந்துச்சுன்னா நம்ம இப்படி சோப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அது அதை விட நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா ஃபேஸ் பேக் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தான் போடுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். இப்படி சோப்புனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். முல்தானி மெட்டி சோப்பை ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட் ஆகும், சன் டர்ன் ரிமூவ் ஆகும், முகத்தில் வந்த பருக்கள் மறையும், தழும்புகள் மறையும், நல்லா க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னு. ஃபேஸ் பேக்கை காட்டிலும் இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி எப்படினாலும் குளிக்க போகிறப்ப முல்தானி மெட்டியை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரப்போ நமக்கு ஸ்கின் ஈவன் டோனாக இருக்கும். ஃபேஸ் பேக் போட்டால் ஃபேஸ்க்கு மட்டும் தான் போடுவோம். இது ஃபுல் பாடிக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்ப நம்ம ஸ்கின் ஈவன் டோனாக இருக்கும்.
பொதுவாகவே எங்கேயாவது தழும்புகள் இருந்தாலும் சரி, இல்லை காயங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, முல்தானி மெட்டியை குழச்சி போட்டால் அந்த புண்ணுகள் ஆறுன்றது வந்து நிறைய பேத்துக்கு தெரியும். இப்போ இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ வந்து பருக்கள் வந்து தழும்பு இது எல்லாமே மறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. பருக்களும் வந்து அடுத்து ஃபார்ம் ஆகாது. முல்தானி மெட்டியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் வந்து நமக்கு டெய்லி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு காஞ்சதுக்கப்புறம் அது வேறு கலரில் தான் இருக்கும். நான் இன்றைக்கி 1 kg ஆயிலில் செஞ்சுருக்கிறேன். எனக்கு மொத்தம் 15 சோப்பு கிடச்சிருக்கு. சோப்பு வந்து மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அன்மோல்டிங் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். மோல்டில் ஊற்றுனதுலேருந்து 24 ஹார்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். சோப் செட் ஆனதுக்கப்புறம் அன்மோல்டிங் பண்ணி 45 நாள் க்யூரிங் பீரியடு. சோப்பு காயமும் நமக்கு முல்தானி மெட்டி பவுட்ரு வந்து என்ன கலரில் இருந்துச்சோ அந்த கலரில் நமக்கு வந்து சோப்பு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். சோப் மோல்டில் ஊற்றுனதுக்கும் இப்போ காயமும் என்ன கலரில் இருக்குன்றது. நான் ஒரு சோப்பு அன்மோல்டிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.